இனிமே ஸ்லேஷர் படம் எடுப்பீங்களா? எடுப்பையா? எடுப்பையாடா? இந்த கருமத்தோட கதை என்னன்னா, அதே அலுத்து போன கருமத்தோட கதை தான். வழக்கமாக ஒரு சின்ன டவுனுக்கு கேங்காக வந்து சாவானுங்க, இல்லாட்டி கப்பலாக வந்து சாவாங்க. இதில் வித்தியாசமாக நொட்டுறேன்னு அப்பாவும் மகளும் வந்திருப்பாங்க. இதுலேயே தெரிஞ்சிடும் இந்த ஆள் தான் கிளைமேக்ஸில் வந்து காப்பாற்றுவாங்க. இந்த புது ஏரியாக்கெல்லாம் யாராவது புதுசாக வந்தால் அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி சைஸாக முறைப்பானுங்க. இந்த பேய் படத்துலலாம் பேயோட அங்கே சுற்றி இருக்கிற கேரக்டர்லாம் பயங்கரமாக முறைக்கும். அதே மாதிரி தான் இவனுங்களும் முறைச்சிட்டு இருந்தானுங்க. இந்த முறைக்கிறவனுங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இவனுக்கு தான் ட்விஸ்ட்டு வருவானுங்க. அப்புறம் புது ஏரியாவுக்கு வந்தால் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினான குயின் புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அங்கே இருக்கிற கேங் புதுசாக வரவனால புள்ளி பண்ணும். ஆனால் இவனுங்க கொஞ்சம் நல்லவனுங்க. அதனால இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகி வா நம்ம பார்ட்டி பண்ணலாம், அதுவும் கான்ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறானுங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற க்ளவுன்ஸ் எல்லாம் டெயின்ஸாவோடு நின்றுட்டு இருக்கிறானுங்க. வாங்கடா ஒவ்வொருத்தனையும் அறுத்து தள்ளுறேன்னு. இதில் எவன் தப்பிச்சாங்கிறது தான் அந்த படத்துடைய மீதி கதை. இது ஒரு கதை, இதை நாவல்லேருந்து வேற எடுத்திருக்கீங்க. யாரா நீங்கள்லாம்? இதை வேற நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு சுட்டிங்களா? பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துல எதுவுமே புதுசா இல்லை, ரொம்ப வறண்டு போயிருக்கு. இவ்வளவு வறட்சியாவாடா இருப்பீங்க? 80s எல்லாம் ஒரு ஸ்லேஷர் மூவி இல்லை எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாகிறது பிளாக்காக தான் இருப்பான். அவனை காட்டும் போதே கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவானுங்க, மாப்பிள்ளை இவன் முடிஞ்சாடா அப்படின்னு. இந்த டெம்ப்ளேட்டை இன்னுமாடா வச்சுக்கிட்டு திரியிறீங்க? ChatGPTல ஏதாவது ஐடியா கேட்டிருந்தா கூட ஏதாவது புதுசா கொடுத்துருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த படம் வந்து அந்த ஜேனருக்கு வந்து உண்மையா இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருந்தது. கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளே போட்டிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ஆச்சரியம் என்னன்னா, இதுல ஒரு சீன் எனக்கு பிடிச்சிருந்தது. கிளவுன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டில் போய் ஃபோன் அடிச்சு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க. அங்கே போனால் ஒரு பழைய காலத்து ஃபோன் இருக்கும். அது வந்து இந்த சுற்றி விட்டு டயல் பண்ணுற மாதிரி. இப்போ இருக்கிற இந்த ஜென்சிக்கெலாம் இது தெரியாதனால எப்படி ஃபோன் பண்ணுன்னே தெரியாமல் அங்கேயே தெரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த சீன் ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் ஒரு ஓல்ட் ஹவுஸ் ஸ்லேஷரை இப்போ இருக்கிற ஜென்சிக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கானுங்க. அதுக்காக அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருக்கானுங்க. ஒரு காமெடி கூடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இவனுக்கு பண்ண காமெடிக்கெல்லாம் விஜய் டிவி காமெடியே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு. இந்த மாதிரி படங்களில் வில்லன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகலை, மேலோட்டமாக இருந்தது. ஓகே, இதில் எல்லாம் லாஜிக் தேவையில்லை தான், இருந்தாலும் ஒரு தீம் இருக்கணும் படத்தில் எப்போவுமே, இல்லைன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இந்த வயலண்ட் நேச்சர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். அந்த படம் ஸ்லேஷர்லேயே சமீபத்தில் வந்ததில் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனையே. இதில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரி செவுத்து உடச்சிட்டு வந்து ஃபேமிலியெல்லாம் காப்பாற்றுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை தூக்கி இதில் வச்சுருக்கானுங்க. இவ்வளோ பழைய டெம்ப்ளேட் உங்களுக்கு புதுசாக தெரியுதாடா? பாவண்டா நீங்கள்லாம். எங்ககிட்ட புதுசாக ஒரு தக் லைஃப் டெம்ப்ளேட் இருக்குது, வேணுமா? ஒரு ஸ்லேஷர் படத்துக்கு உண்டான எல்லா மேட்டரும் இருக்குது, ஆனால் மேட்டர் தான் இல்லை. ஒருவேளை இந்த படம் இப்போ இருக்கிறவனுங்களுக்கு பிடிக்கலாம், ஏன்னா இவனுங்களுக்கு இதுவே ஜாஸ்தி தான். எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆகவே இல்லை. ஒருவேளை பூமர் ஆயிட்டேனா? தட்ஸ் ஆல். ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் எனக்கு இருந்தது. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பை பை.